சிறுகீரையை வந்து வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஒரு கட்டு வாங்கினேன், இதில் ஒரு கால்வாசி தான் இதில் சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 125 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இதை வந்து மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி இதை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 4 நிமிஷம் சிம்மில் குக் பண்ணால் போதும். ஒரு 4 நிமிஷம் அப்படியே ஆகட்டும். 4 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். கீரை பாருங்கள், அந்த சாஃப்ட் ஆகிடுச்சு. அதுக்காக தான் மூடுறோம். ஆக்சுவலாக மூடி போட்டு மூடி வேக வைக்கக்கூடாது. பட் ஒரு 4 நிமிஷம் தான், அந்த கீரை ஃபுல்லாக இதாகாது, அந்த சாஃப்ட் ஆகிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இது தாங்க முக்கியம் இந்த ரெசிப்பிலேயே, இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இங்கே மிக்ஸி ஜாரில் ரொம்ப அப்படியே சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது. இது வந்து கோர்ஸாக ஒன்றா ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு 1ல் மட்டும் வச்சு ஓட்டுங்க. சும்மா லைட்டாக 1-2 ஓட்டி எடுக்கணுங்க. இங்கே பாருங்கள், இது நல்ல பேஸ்டாட்டு அரைச்சிடக்கூடாது. அரைச்சிட்டா கண்டிப்பாக இந்த ரெசிபி நல்லா இருக்காது. இந்த மாதிரி திப்பியாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு அரைச்சிடாதீங்க. ஸ்லோவாக பொறுமையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. 3 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டை சும்மா தட்டி சேர்த்துருக்கேன் நான். இது கூட வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் என்ன இருக்கணும்னா கண்டிப்பாக காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதனால் எப்பவும் போடுற வரமிளகாயை விட ஒரு வரமிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிடலாம். இதில் முக்கியம் அந்த காரம் தாங்க ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரம் அந்த மசாலா நம்ம போட்ட வெங்காயமெல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சும்மா ஒரு வதக்கிட்டு கீரையை உள்ளே சேர்த்துருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலக்கிட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. அந்த மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு தாளித்தோம் இல்லையா, அந்த தாளிப்பு வாசனை குழம்பு ஃபுல்லாக அந்த கீரை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக சூப்பராக ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகுது செய்கிறதுக்கு. இந்த கீரை வந்து நீங்கள் முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நான் பாசிப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டம்ளரை விட கொஞ்சம் அதிகமாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இது கூட இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் மிளகாப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. 6-7 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டை எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ண தேவையில்லை, உளித்து அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இன்றைக்கி நான் சிறுகீரையை க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பண்ணணும். குக்கரில் பண்ணிங்கன்னா ஈஸி, இல்லை நீங்கள் குண்டால் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு கலக்கிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. விசில்லாம் வந்து முடிச்சு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் நான். சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பருப்பு கீரைலாம். இப்போ இந்த மாதிரி மத்து வச்சு இதை நல்லா கடைஞ்சிடணும். சூப்பராக கடைஞ்சி முடிச்சிருக்கோம். இது பார்க்கவே நல்லா இருக்கு இல்லையா? இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இந்த குழம்பு. இப்போ தாளிச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு வெடிக்க வைக்கட்டும்.
கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வேணும்னா இதில் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதெல்லாம் தேவையில்லை, அது போடாமையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாய் வந்து இதில் ஒன்றே ஒன்று தான், காரம் வந்து எப்பவும் விட கொஞ்சம் அதிகமான அளவு காரம் சேர்த்தணும். அப்போ தான் இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பையும் உள்ளே சேர்த்திட்டோம். இந்த குக்கரை கழுவி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ அது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்போ தான் நம்ம தாளித்த வாசனை குழம்பு ஃபுல்லாக பரவும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். அவ்வளோதான், 5 நிமிஷம் கொதித்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கீரை குழம்பு. ஒரு 15 நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சிடலாம். கீரை ஆஞ்சு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.